வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி மொமெண்டம் இருந்தது, வரும் வாரத்தில் மண்டேல இருந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த மூமெண்ட்ல இருக்க போகுது, அப் சைடில் இருக்க போதா இல்லை டவுன் சைடில் இருக்க போதான்றதை பார்க்க போறோம். இந்த வாரத்தில் வெட்னஸ்டே, அதாவது ஜூன் 28ஆம் தேதி என்எஸ்சி ஹாலிடே, பக்ரீத்னால. ஸோ நமக்கு மொத்தம் இந்த வாரத்தில் 5 ட்ரேடிங் செஷனுக்கு பதிலாக 4 தான் இருக்க போகுது. அதே மாதிரி மேஜராக எந்த ரிப்போர்ட் ஈவெண்ட்ஸும் ஏர்னிங் ஈவெண்ட்ஸும் கிடையாது. அதனால நிஃப்டி எப்படி மூவ் ஆகுது, பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். இது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க டீட்டெயில்டாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய அனாலிசிஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம லார்ஜ் டைம் ஃப்ரேமில் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டும் நம்ம பிவட் பாயிண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு இந்த வாரத்துக்கான ரேஞ்ச் என்ன அப்படின்றத கிளியராக கண்டுபிடிக்க முடியும். அது பிகினர்ஸ்க்கு ஈஸியாக ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ல இருந்து லைன் சார்ட்டுக்கு மூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து இங்க ஈஸியாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய முடியும். கரெக்டுங்களா? இங்க இருந்து இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வர முடியும். அதே மாதிரி இதை ஒரு சப்போர்ட் ஜோனாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். இது ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி ஏன்னா இது சப்போர்ட்டு, இங்க ஒரு ரெசிஸ்டன்டாகவும் இருக்கு. ஸோ அதனால இது ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்டாகவும் ஒரு ரெசிஸ்டன்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ட், செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி ஒருவேளை இதையே மிட் பாயிண்ட் மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். சரிங்களா? இப்படிதான் நம்ம டேட் சார்ட்ல இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 hour கேண்டிலும் 15 minutes 5 minutes கேண்டிலும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே சார்ட்டை நான் 1 hourக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு இப்போ இது பாத்தீங்கன்னா மேஜரா இது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணுது. கரெக்டுங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை இந்த ஜோனை சப்போர்ட் ஜோனா வச்சுக்கிட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கலரை ஒரு கிரீன் கலரா போட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுவுமே ஒரு கிரீனிஷ் கலரா போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் ஜோனை ப்ராப்பரா வரைஞ்சிக்கணும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour கேண்டில்ல இது சப்போர்ட்டா இருக்கு. அதே சமயத்துல இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ல இருக்கு. அதே சமயத்துல ரெசிஸ்டண்டாகவும் இருக்கிறதுக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஏன்னா இங்க இருந்து இறங்குது. பட் இந்த மேஜர் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டண்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா? இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. ஸோ அதே சமயத்துல இங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஜோனை ஒரு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா பிளாக் பண்ணிக்கிறேன்.
இந்த ஜோனே நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா உங்களுக்கு ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 1 ஹவர் கேண்டில் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ என்னன்னா இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இப்படி ஏறி இறங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதோட மேஜர் ரெசிஸ்டன்ட்டும் இங்க ஒன்று நமக்கு கிளியரா உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் ஜோனா கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட்டாகவும் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே இதை பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இப்படி தான் வரைகிறது. இப்போ இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,400 வந்து 44,431 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1031 பாயிண்ட்ஸ். பட் 1000 பாயிண்ட்ஸ்னே வச்சுக்கோங்க. 1000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்சா இப்போ இருக்கு. இது வந்து 1 ஹவர் கேண்டில் நம்ம இப்படி வச்சிருக்கோம். இப்போ இந்த வாரத்தில் இந்த 1000 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதுக்கும் இல்லை இதுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இதை நம்மளுடைய மேஜர் டே இன்ட்ராடேல பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 15 மினிட்ஸும் 5 மினிட்ஸ் கேண்டில்லையும் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக இது ஒரு சப்போர்ட்டாகவும் இது ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெசிஸ்டன்ட் ஆனவுடனே என்ன ஆகுது? இறங்க ஆரம்பிக்குது. இது சப்போர்ட் வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏர் ஆயிடுச்சு. திருப்பி இந்த இடத்துல வந்தோடனே பாயிண்ட் வந்து இறங்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பக்கா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம இதை பார்க்கும் பொழுது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் ட்ரா பண்ணுறேன். எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பேரலல் சேனல் ஜாயின் பண்ணுறேன். இப்படி ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதுலேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து 43,952 வரைக்கும் போயிட்டு அகைன் ஒரு இறங்கிட்டு திருப்பியும் ஒரு ரேஞ்ச் போயிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ப்ராப்பர் டபிள்யூ பேட்டர்ன் போட்டு திருப்பியும் உங்களுக்கு இறங்கியிருக்கு. திருப்பியும் இந்த பாயிண்ட்ல இப்படி வந்து நிற்குது. ஓகேங்களா? இப்போ இதுதான் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுது. ஸோ இப்போ இதில் ஒன்று நமக்கு என்னவாகலாம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இறங்கி இந்த பாயிண்ட் சப்போர்ட் ஜோனுக்கு வந்துட்டு திருப்பியும் நமக்கு இங்கே போய் திருப்பி இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரலாம். வந்து திருப்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு விதமான பார்ட்டு. இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகி இது வரைக்கும் 43,884 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி 43,619 வந்து திருப்பியும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். ஸோ ஒன்று அப்படியே கீழே இறங்கி இந்த சப்போர்ட்லேருந்து போய் திருப்பி இந்த லைனில் எடுத்து நெக் லைனில் எடுத்து வரலாம். இல்லைனா இங்கே போய் எடுத்து இப்படி வரலாம். ஸோ இது வர்றதுக்கான இந்த 2 பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் செல்லர்ஸ் இருப்பாங்க எங்க பையர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பையர்ஸும் இங்க செல்லர்ஸ் இந்த இடத்துல செல்லர்ஸ் இங்க செல்லர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 3 இடத்துல செல்லர்ஸ் இங்க பையர்ஸ் இருக்கிறதுக்கான இதை வந்து பையர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இதை வந்து ஒரு பையர் ஜோனாவும்
இதை வந்து ஒரு பையர்ஸ், இது பையர் சொன்னாவா இது செல்லர் சொன்னாஸாக இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு செல்லர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இங்கேயும் வந்து ஒரு செல்லர்ஸ், இதை என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் டிராயிங் as பையர் அப்படின்னு வச்சுக்க. அப்புறம் இங்க வந்து இதை வந்து ஒரு செல்லர் சொன்னாவும் வச்சுக்கிறேன். இதை வந்து செல்லர் அப்படின்னு போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த இங்க 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 இந்த இடத்துல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க வந்து பிடிஎஸ்டி மூலமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம ஒரு வேளை முன்னாடி சொன்ன மாதிரி கேப் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாவோ இல்லை கேப் அப் ஆகி உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாவோ நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பண்றேன். இந்த ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹை எக்ஸாக்டாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டாக 0.618ல பிரேக் ஆகி நிற்குது. இப்போ ஒரு வேளை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 0.78 வரைக்கும் வரும். இப்படி 0.78 வரும்போது ஆப்வியஸ்லி இங்கே வந்து செல்லர் பையர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே வந்து இப்போ ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பையர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த பையர்ஸ் வந்து போயிருப்பாங்க. பட் இங்கே செல்லர்ஸ் இங்கே செல்லர்ஸ் இங்கே செல்லர்ஸ் இருக்கிறதுனால இங்கேயும் பையர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால இந்த பையர்ஸ் ரெண்டுமே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்னன்னா செல்லர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இப்போ கீழே இறங்க இறங்க இந்த சப்போர்ட் ஜோன் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும்போது அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது இந்த செல்லர்ஸ் இப்போ இங்க இருக்கிற செல்லர்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே இறங்கும். ஏன்னா கீழே இறங்கும் போது உங்களுக்கு வந்து பையர்ஸுக்கான ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்காது. அதனால ஸ்லோவாக இறங்கும். 0.786 அப்புறம் 1 இந்த சப்போர்ட் ஜோன் இந்த ரேஞ்சில் வர வரைக்கும் நம்ம வந்து கால் சைடு எடுக்கக்கூடாது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் இது ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து போக போக நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கிறதும் அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து 43 நான் இப்போ பார்க்கும்போது 43,573லேருந்து 43,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சை முதல்ல உடைக்கட்டும். இது உடைக்கும் பொழுது இதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்க இருக்கக்கூடிய இங்க 0.5 0.6 இருக்கக்கூடிய எல்லா செல்லருடைய ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறையவே இருக்கு. அதாவது 43,884 வரைக்கும், அதாவது 43,830. ஸோ 43,830 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 43,830யும் 43,500ம் நமக்கு வந்து மேஜர் ஒரு ரேஞ்சுக்குள்ள நாளைக்கு தட் இஸ் மண்டே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி இப்போ நிஃப்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். நிஃப்டி போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ நான் இந்த ட்ரேடிங் ஃப்ரைடே வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும்னு நினைச்சிருந்தேன். அந்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் போகும். ஒன்று இதை பிரேக் பண்ணுச்சு, இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலே போச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும் போவோம், கீழே வந்தால் இந்த ஜோன் வரைக்கும் போகும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சு கடைசியாக முடியும் போது இங்கே ஒரு இந்த பாக்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. சரிங்களா, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து நடந்த விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே தான் ஸ்டில் கண்டினியூ ஆக போகுது. ஸ்டில் இதை வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கும் இந்த பாக்ஸுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் ஆகி இந்த பாக்ஸை ரீச் ஆகி திருப்பி ரிவர்ஸ் ஆகிறது தான் மண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத எஸ்ஜிஎஃப் நிஃப்டி மற்ற டீட்டெயில்ஸும் வச்சு பார்க்கலாம். ட்ரேடிங் டெக்ல இதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம்.
ட்ரேடிங் டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு ஹெட்ஜிங்காக 45 வச்சுருக்காங்க, 45,500. நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 43,700 வந்து ஒரு ஸ்ட்ராடல் போட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், 43,700 வந்து ஒரு ஸ்ட்ராடல் இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் சப்போர்ட் 43,500க்காகவும் ரெசிஸ்டன்ட் வந்து 44,000லையும் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து 43,800ல இருக்கு. ஸோ 43,800 to 43,500 தான் உங்களுக்கு வந்து மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்டுடைய டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது 43,500 நல்லாவே ஏறி இருக்கு. அதே சமயத்தில் 43,600ம் 43,800ம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43,800 ஓரளவுக்கு 43,700 ஈக்குவலாக இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து 43,500 இருக்கிறதுனால நமக்கு வந்து அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் பட்சத்தில் 43,500 பிரேக் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக 43 இங்கே 43 அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா 43,500 போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் ஜோனுக்குள்ள வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதுதான் சொல்லுது. ட்ரெண்டிங் ஓஏ என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 43,500 PE, 43,600 PE, இது ரெண்டு மட்டும் தான் PE இருக்கு. 43,500 CEயும் 43,800 CEயும் 43,700 CEயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால, ஸோ PE கம்மியாக இருந்து CE அதிகமாக இருக்கிறதுனால டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 43,680 அப்படின்றது பேங்க் நிஃப்டியோட ஃபீச்சரு. 43,622 அதுல இருந்து 43,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஈவன் உங்களுக்கு வந்து ஷார்ட் வியூவில் பார்க்கும்போதும் உங்களுக்கு கிளியராக இதுதான் காமிக்குது. நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இதில் வந்து பிவோட்டை போட்டு பார்ப்போம். பிவோட் பாயிண்ட்டு ஸோ இதோட பிவோட் பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மினிட்ஸ் பிவோட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி பிவோட்டே வந்து பார்த்தீங்கன்னா 43,800ல இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் வந்து 43,578. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 43,475 வரைக்கும் வரும். நம்மளோட ரேஞ்ச் வந்து 43,498 அப்படி 43,500ல நம்ம வச்சிருக்கோம். ஸோ எப்படி நடக்குதுன்றத பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய மெர்ஜர் இருக்கிறதுனால ஒரு சின்ன மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது கண்டிப்பாக 43 ஓப்பன் பேக் எஸ்டிஎஃப் நிஃப்டி வந்து பார்த்துட்டு நம்ம என்ன ஒரு கேப் அப்பா இருந்தது அப்படின்னா சாலிடா 43,694 மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத மண்டே பார்க்கும்போது நான் ஒன் டே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் செப்பரேட்டாக நிஃப்டிக்கு ப்ளஸ் இந்த வாரத்துக்கான நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.